நம்ம எஜுகேஷன் பற்றி மட்டும் நம்ம நிறைய பேசணும். ஆனால் குழந்தைகளுக்கு சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஆன ப்ராஜெக்ட் தான் ஏரோஷியா. ஸோ இதன் மூலமாக ஏரோஷியா ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம குழந்தைகிட்ட இன்டியூஸ் பண்ண நினைக்கிறது ஸ்டெம் எஜுகேஷன். சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 விஷயங்களை தான் குழந்தைகளுக்கு ஏரோஷியா ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். சயின்ஸ் மேலே குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம் வரணும். அந்த ஆர்வம் தான் குழந்தைகளை பெரிய பெரிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க ஃபீல்ட் தான் ஏரோ மாடலிங். ஒரு பிளேன் பறக்கிறது ஒரு குழந்தைக்கு ஆர்வமான விஷயம். அது எப்படி பறக்குது, தன்னால் அதே மாதிரியான விஷயங்கள் பண்ணி பார்க்க முடியுமா, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மாடலிங்கோட ஜூனியர் கேட்டகரியை குழந்தைகளுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதில் ஆர்வம் நிறைய இருந்ததுன்னா குழந்தைங்க சீனியர் கேட்டகரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான முதல் சீடை ஏரோ மாடலிங் இந்த ஏரோஷியா கோர்ஸ் மூலமாக குழந்தைகளுக்குள்ள திணிக்கிறோம்னு சொல்ல முடியாது, குழந்தைகளுக்கு உருவாக்குறோம். ஸோ ரெண்டாவது ரோபோட்டிக். நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரோபோட்டிக்ஸ் பற்றி. அதுவும் சயின்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான். அதுக்கடுத்து ஆரிகாமி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டையும் நம்ம கொண்டு வரோம். ஸோ எஜுகேஷன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலையும் நாலேஜ் கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஸோ ஏரோஷியா ப்ராஜெக்ட் முற்றிலும் குழந்தைகிட்ட ஸ்டெம் எஜுகேஷனை ஃபீட் பண்ணுறதான ப்ராஜெக்ட்.